இன்னைக்கு சீஸ் garlic toast தான் செய்ய போறோம். அதுவும் நம்ம தமிழ்நாடு ஸ்டைல்ல. செஞ்சலாமா? என்ன செய்ய போறோம்? மிளகு சீரகத்தை லைட்டா வறுத்து நுணுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தோல் உரிச்ச பூண்டை எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதே எண்ணெயிலே கருவேப்பிலைய முருகலா பொரிச்சு எடுத்துக்கலாம். முருகலா இருக்கா இப்ப இதை பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப இந்த பூண்டை நல்லா மசிச்சு எடுத்துக்கிடுவோம். நல்லா மசிச்சாச்சு. இப்ப இது கூட பட்டர் சேர்த்துக்கலாம். நுணுக்கி வச்ச மிளகு சீரகத்துல பாதி போட்டுக்கலாம். இந்த கருவேப்பிலையிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். பொடிசா மல்லித்தலை போட்டுக்கலாம். பாருங்க நல்லா மசிச்சுக்கிட்டோம். இப்ப இந்த பண்ணை ரெண்டா வெட்டி மசிச்சு வச்சது மேல தடவ போறோம். ஓகேவா? இந்த மாதிரி இப்ப இதுக்கு மேல சீஸ் போட்டுக்கலாம். இதுக்கு மேல மல்லியலை தூவிக்கிடுவோம். கருவேப்பிலை தூவிக்கிடுவோம். நுணுக்கி வச்ச மிளகு சீரகம், பட்டர் சேர்த்துக்கலாம். கரெக்டா 8 நிமிஷம் வச்சிருக்கேன். இப்ப ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சாப்பிட்டு பார்த்துடலாம். நல்லா இருக்கு. பூண்டு ஸ்மெல் பிடிக்காதுன்னா ட்ரை பண்ணாதீங்க. எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா.